பார்த்தேன். ஆனால் எதிராளியுடைய அன்பு என்று பார்த்தேன். நான் எதிராளியுடைய அன்பும் அல்ல, பகையாளியுடைய அன்பு என்று பார்த்தேன். அதுவும் அல்ல, எதிராளியுடைய அன்பாக இருந்தால் எதிர்த்து நின்று நான் போய் செய்திருப்பேன். பகையாளியுடைய அன்பாக இருந்தால் இந்த வானத்தை நோக்கி நான் பறக்கடித்திருப்பேன். ஆனால் இந்த அன்பிலே என்ன எழுதியிருக்கின்ற தெரியுமா? தாயார் வெளிநாட்சியும் தகப்பனார் குன்னுடைய காண்டவரம் தில்லை சிதம்பரம் திருவேரங்காடு வாசி ஒண்ணாமலம் அடைக்க நடத்தட்டு கைரங்கிரில் வாங்கி வந்த வரம் வயது 16 வாழ்வு 90 இன்றோடு முடிவடைந்தது இருக்கின்றது. வீரமாக உமையா நான் என்ன செய்வேன் ஆண்டவா? இந்த அன்பை தொட்டுவிட்டு அந்த சண்டாள மனிதன் பார்த்தாயா, மரத்துக்கு மரமாகும் கிளைக்கு கிளையாக முளைக்கின்றான். அவனை இருதுண்டாக்காமலால் மண்ணிலே சாய மாட்டேன். சற்று ஓரமாக இருப்பாய். சற்று ஓரமாக இருப்பாய். அந்த சண்டாளனை நான் வீசிவிட்டு வருகின்றேன். திருடா நேதான் எதிர்த்து போசியா மாலை நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவா? என்ன செய்ய போகிறேன்? அத்தாவும் பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள். கோபமுள்ள சின்னாண்டவரும் பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள். அன்னவர் இடையில இருந்த வாளை உருவி நானும் பட்டு படுகாலம் சேர வேண்டும். சாமி, பட்டு படுகாலம் சேர வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் பட்டம் என்பே ஆண்டவர் பட்டம் என்ப அடியே நான் போக ஆண்டிட வேண்டும் என்று மந்திரவால் தானும் உண்டு ஆண்டியலாக வாய்ந்து நான் சாம்புகன் மணிகின்றேனே. யோசனை தயவுசெய்து பொன்னாண்டவர் 3ஆம் சக்தி வர்றாரு. தூங்குறாள் ஊர் வந்து சொக்கருக்கு பிடிச்சு போச்சு. தூங்கக்கூடாது நேரம். ஓ பெட்டிக்காரா வாங்கயா போற வல்லடி கொள்ளடி 3 முடிஞ்சு போச்சு. ஆமா, நாளா யாருன்னு தெரியல. உன்னை நீதான் ஓச்சிட்டு தான் வந்திருக்குது. பார்த்து நிதானமா உட்காந்துருக்க. இந்த குளத்தங்கரையில் கிட்ட மூக்க அவர் தலைக்கு போதோ இல்ல உங்க தலைக்கு தெரியாது. அலமரத்தடி புள்ளையாரே அரச மரத்தடி நாயகனங்க